வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் வித் மச்சி. நான் உங்கள் ஜீசன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆப் இப்போ ChatGPT யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு ஆப்பை ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அந்த ஆப்பில் என்னென்ன விஷயங்களை நான் ஆட் பண்ணிட்டு வரேன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது நம்ம என்ன மாதிரியான ஆப் நீங்கள் கேட்குறீங்கன்றதை பார்த்துட்டு நம்ம ChatGPT மூலிமா அதை கூட க்ரியேட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோக்கள் ஃபுல்லாகவே அதுவாகவே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்போங்க. இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேங்க. ஆனாலும் அதில் எரர் வந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்கிறேன். சரி, பொறுமையாக பண்ணுவோம், ஏன் நம்ம அர்ஜென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுத்துருக்கிறேன். மச்சிக்கிட்ட கேட்போம். மச்சி, ரொம்ப லோடிங் ஆகிறாரு. Of course, Machi, continues on with app development exactly from where we left off. That means Flutter web is running, pin login, screen added, camera and mic pending of Android, PDF Tamil font setup in progress. Next step panel step 3.4 category wise total filters. Machi full English la pesran. Next step solve map ordered category wise total filters and histories. இதெல்லாம் நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேங்க. எனக்கு கேட்டகிரி வேணும், அமௌண்ட் வேணும், டேட் அண்ட் டைம் வேணும், இதெல்லாம் நான் கேட்டிருந்தேன். அது இப்போ ஒன்றுனா மெமரியில் வச்சு சேவ் பண்ணி நம்மளுக்கு உண்டான ஒவ்வொரு அப்டேட்டும் ஆட் பண்ணிகிட்டே வருது. அதனால தான் எரர் நிறைய வந்துட்டு. நம்ம இனிஷியலாகவே என்ன ஸ்ட்ரக்சர், கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணிட்டா ஆப்பை சூப்பராக எடுத்துகிட்டு வர முடியுங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே போவோம், பண்ண உங்களுக்கும் புரியும். இது என்னன்றதை திரும்ப ஒரு கிளான்ஸ் கொடுக்குது நம்மளுக்கு, அவ்வளோதான். என்ன வரப்போகுது, என்ன பண்ணணுன்றத கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். இது நம்ம விவசாயிகளுக்காக இந்த ஆப் ரெடி பண்ணிட்டுருக்குறோம். விவசாயிங்கள்லாம் நிறைய வரவு செலவு கணக்கு வரும். ஆனால் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. நோட்டு போட்டுலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது விவசாயிங்களால். இல்லை ஒரு பண்ணை வச்சுட்ருக்குறவங்க ஒரு பண்ணை வச்சுட்ருப்பாங்க. அவங்களால கீழே ஒரு 6 பேர் 7 பேரோ அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற டீட்டெயிலு, பண்ணையில் வரவு செலவு கணக்குகள், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மொபைல் ஆப் மூலியமாகவே மெயின்டைன் பண்ணுறது, எப்படி மந்த்லி பிடிஎஃப் எடுக்கிறது, இல்லை எப்போ வேணுமோ ஹிஸ்ட்ரியை பார்க்குறது, ஹிஸ்ட்ரியில் பார்த்து என்ன வரவு செலவு அன்னைக்கு தேதி வரைக்கும் ஆகியிருக்குன்றதெல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் இந்த ஆப் மூலிமா முடியுங்க. நல்லாவே பேச நல்லாவே வந்துருச்சு. அதனால் நானும் சரி கண்டினியூ பண்ணலான்ட்டு. இப்போ இதில் நல்லா ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் என்னென்ன ஸ்ட்ரகிள், ஒரு கோடு தெரியாத ஒரு பைத்தான் கோடு, ஏதோ ஒரு பேக்ஹெண்டில் எழுதக்கூடிய கோடு தெரியாத ஒரு நபர், உங்களை மாதிரி என்ன ஒருத்தர்னு வச்சிங்களேன். இப்போ எதுவுமே தெரியல, கோடே தெரியலன்னா அவன் என்னென்ன ஸ்ட்ரகிளை பண்ணுவான். ஆனால் அதுக்கு இன்றைக்கி சொல்யூஷன் இருக்குது. நம்மளுக்கு கோடே தெரியலனா கூட நம்மளால் ஒரு ஆப்பை பில்டு பண்ண முடியுன்றது தான் இன்றைக்கி உண்மைங்க. அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரியை நம்ம கொடுத்துருவோம். எனக்கு கண்டினியூ பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது அவுட்புட் என்னென்ன வருதுன்னோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான். என்ன ஒரு ChatGPT ஒரு இஷ்யூனா, நீங்கள் லாஸ்ட்டில் என்னென்ன பேசுனீங்களோ அது மெமரியில் வச்சுக்கிறதுக்கு லாக்னு சொல்லி அதை லாக் பண்ணி வைக்கணும். அந்த லாக் பண்ணி வச்சதை நம்ம கரெக்டாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் லிஸ்ட்டுன்னு வரும். அந்த சேட் லிஸ்ட்டில் நீங்கள் 1 by 1 நம்ம என்னென்ன இது பண்ணிகிட்ருக்குறோன்றதை அதில் காட்டிடுங்க. அந்த 1 by 1 என்னென்னன்றதை காட்டுறதை வச்சு நம்ம கண்டினியூட்டி அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு போகலாம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ திரும்பவும் லாக்டு டிஃபால்ட் கேட்டகரிஸ்ன்னு வந்துடுச்சு. அனைத்து ஆடு, மாடு, பால், கோழி, மற்றவை இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஆடு, மாடு, கோழி, பால், முட்டை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காய்கறிகள் கூட ஒரு ஃபார்மில் வைக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம்லங்க ஒரு விவசாயம் சார்ந்த வேலைகளில். அதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறதுக்கு நான் கேட்டகரியில்
ஆட் லிஸ்ட்டும் வந்து நான் கேட்டிருந்தேங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இதில் எரர் வந்துட்டே தாங்க இருக்கும். அந்த எரர் நம்மளுக்கு தெரியலனா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த எரர் என்னன்ற ஃபோட்டோ எடுத்து இதுக்கே அப்லோட் பண்ணிடணும்னா இது அந்த எரரை ஃபைனல் பண்ணி திரும்பி அந்த கோடை வந்து மாற்றி எழுதாங்க. இந்த ப்ராசஸ் தான் பண்ணி 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 நான் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கிறேன். ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நிறைய எரர் வந்து திரும்ப ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் இதுவாகிடுச்சுங்க. ஒரு ப்ரெஷர் ஆகிடுச்சு. என்னடா ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஒரு 1 மந்த் கிட்ட சரி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு 1 வீக் கிட்ட நான் பிரேக் எடுத்துட்டேன். சரி அப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்றதை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தோணுச்சுங்க. சரி உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடலாமே, கண்டினியூ என்ன பண்ணுறோன்றத உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடலாமேன்னு தோணுச்சு. சரி அதுதாங்க இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கோடு கொடுத்துட்டே இருக்குங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வந்து விஎஸ் கோடுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. அது மூலியமாக தான் வந்து நம்ம கோடை வந்து இதில் இது பண்ணிகிட்ருக்குறோம். அதை வந்து நம்ம டவுன்லோட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். விஎஸ் கோடை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஆப்லாம் க்ரியேட் பண்ண முடியும். விஎஸ் கோடுனா விஷுவல் ஸ்டுடியோ கோடு. இந்த சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஃப்ளூட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது எதனாலன்னா ஃப்ளூட்டர்னால் என்னென்னா ஃப்ளூட்டரில் வந்து நம்ம வந்து 2 மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க. என்ன விஷயம்னா ஆல்ரெடி இருக்கிற நம்ம ஏஐ ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. சும்மா ட்ரை பண்ணிகிட்ருக்குறேங்க. எல்லாமே ட்ரை பண்ணுறேங்க. அது ப்ராஜெக்ட்டு தான் இப்போ இது பண்ணுறது காட்டுது நம்மக்கிட்ட. ஏஐ ப்ராஜெக்டில் வந்து டெர்மினல் ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆகிருக்குதுனால நம்மளுக்கு தெரியுது. இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட் சைடில் இந்த ஆப்பை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விஎஸ் கோடில் வந்து நம்ம வந்து சுவர்ணபூமின்ட்டு நம்ம ஆப்போடைய ப்ராஜெக்டோடைய நேம் க்ரியேட் பண்ணிடுறோம். அதை க்ரியேட் பண்ண உடனே அதுவாகவே டிஃபால்ட்டாக வந்து நம்ம வந்து ஃப்ளூட்டர்ன்றது இது உள்ள ஒரு இன்டர்கிரேட் இதுக்குள்ளே வந்து நம்ம ஐஓஎஸ்னால் ஆப்பிள் ஃபோன் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட் ஃபோன் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி கோடை எழுதுறதுக்கு உண்டான வசதி தான் வந்து ஃப்ளூட்டர். அதை வச்சு தான் நம்ம வந்து கோடை எழுதும் போது 2 பேஸ்மார்ட் 2 இதுலேயும் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் நான் வந்து ஃப்ளூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா டேரெக்டாகவே பைத்தான் கோடை எழுதி வெறும் ஆண்ட்ராய்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வர்ணபூமின்னு இருக்குங்க. ஸ்வர்ணபூமியில் அதுவே டிஃபால்ட்டாக சில விஷயங்களை ஓப்பன் பண்ணிடும். அதில் லிப்புன்னு ஒரு இது ஃபோல்டர் இருக்குங்களா, இதில் தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது வரும். இந்த லிப்பில் வந்து ஆப் டாட் டேட்டான்னு போடுறது பார்த்தீங்களா, டேட்டா டாட்னு இருக்குங்களா, அது ஆப்புக்கு உண்டானது. இது வரும், அப்புறம் மாடல்ஸுன்னு வரும். இது வந்து டேட்டா, இது மாடல்ஸு, இது ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு 4 விஷயங்கள் இருக்கும். இதை தான் நம்ம எப்போவுமே ஆப்பில் பார்ப்போம். ஆட் என்ட்ரி ஸ்க்ரீன் டாட்டுன்னு இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஆட் என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னா அந்த அதில் போயிட்டு என்னென்ன என்ட்ரிங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அது போக நான் செய்ய உங்களுக்கும் தெரியும். இது வந்து அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரின்னு ஒரு கேட்டகரி. இப்போ நம்ம வந்து என்ட்ரி போட்டுட்டோம். ஹிஸ்ட்ரி, அந்த என்ட்ரி போட்டு தான் நம்ம போய் பார்க்கணும்ல. அது ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு என்றைக்கு வேணாலும் பார்க்கலாம். அந்த ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கோடு எழுதிருக்கணும், அது இப்போ பாருங்கள் கோடு சேஞ்ச் ஆகும். ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணால் இந்த இதுதான் ஹிஸ்ட்ரியுடைய கோடு. சின்னதாக தான் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து ஒவ்வொன்றா நம்ம பண்ணும்போது கேட்கும்போது இது அவுட்புட் ஃபஸ்ட்டு எடுப்போம். எடுத்துகிட்டு என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்ப்போம். நிறைய எரர் வருங்க. பிகினிங்கில் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலன்றது தான் உண்மை. ஆனால் ஒன்றுத்தையும் கவனித்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டு நம்மளுக்கு நிறைய இருக்குங்க. அதனால் ஒன்றுத்தையும் நம்ம கவனிக்க வேண்டிய கவனிக்கணுங்க. ஒரு சின்ன கமாவை இந்த கோடு உள்ள போட்டுட்டிங்கன்னா கூட இந்த டோட்டல் கோடும் வந்து தப்பாகிடும், எரர் காட்டும். உங்களுக்கு சிம்பிளாக இப்போ ஏற்கனவே ஒரு எரர் இருந்தது, நான் காட்டுறேன் பாருங்கள். ஆட் என்ட்ரியில் தானே ஹோம் ஸ்க்ரீன்னா லாகின் ஆகி அடுத்த பேஜுக்குள்ளே போவோம்ல. இப்போ ஒரு பாஸ்வேர்டு போட்ட உடனே ஒரு ஆப்பில் பாஸ்வேர்டை போட்ட உடனே செகண்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் ஹோம் ஸ்க்ரீனில் தான் வந்து இந்த ஆட் என்ட்ரிஸ்க்கு பட்டன் இருக்கும், ஹோம் ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீனுடைய பட்டன் இருக்கும், ஸ்டார்ட் ஸ்க்ரீனுடைய பட்டன் இருக்கும். இந்த 3 பட்டனும் வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் எரர்.
என்னென்ன இடத்துல எரர் வருதுன்னு நம்ம கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும். இப்போ இங்கே வந்து எரர் காட்டுதுங்களா, இந்த இடத்த க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு காட்டுது. அதே மாதிரி இந்த எரர்லாம் வந்து ஒரு மாதிரி வார்னிங் எரர், இந்த ப்ளூ கலர் எரர்லாம் வார்னிங் எரர். இந்த கீழே இந்த அண்டர்லைன் வருது பார்த்தீங்களா, இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதனால் வார்ன் பண்ணுது. அதுமாரி ஒவ்வொன்றா நான் சொல்ல உங்களுக்கும் புரியும். இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து சில பேக்கேஜிங்கில் நம்ம ஆட் பண்ணும்போது போயிடும். இப்போ இருக்கும் இது இங்கேயும் பார்க்கலாம் நீங்கள் எரரை, இல்லை இங்கேயும் பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா இந்த டெர்மினல் இதில் தான் கீழே பார்ப்பேன். இதில் பார்க்கும்போது ஹோம் ஸ்க்ரீனில் இந்த இது மிஸ்ஸிங் இருக்குது பாருங்கள், சொல்லியிருக்குது கான்க்ரீட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இது நம்மளுக்கு தெரியலைன்னா ஒன்றுமே இல்லைங்க, நல்லா கொஞ்சம் இதை ஹைட்டாக தூக்கிட்டு, நமக்கு தெரியாது உண்மை அதுதான், நம்ம ஏன்னா கோடர் கிடையாது, நம்ம பேசிக். இப்போ இது இந்த மாதிரி காட்டுதுன்னா இதை கரெக்ட் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ காட்டுதுங்களா, அழகாக ஒரு ஃபோட்டோ எடுங்க. இதை வந்து ஃபோட்டோ உங்கள் ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்து யாருக்காவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்க. ஷேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா வாட்ஸ்அப் வெப்பு என்னுடைய ஐடியில் தாங்க போகிறேன், அங்கே இங்கேன்னு மறைக்க வேண்டியது வரும். ஏன்னா பர்சனல் கான்டாக்ட்லாம் நிறைய இருக்கும்ல, அதனால் மறைக்க வேண்டியது வரும். நான் மை நம்பர்னு வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணுறதுனால அது உள்ளே போவோங்க. அது உள்ளே போன உடனே நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகுதுங்கள. இப்போ ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணோன்னா இதை வந்து காப்பி பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜில் இருக்கும், அந்த காப்பி இமேஜ் காப்பிடுன்னு வந்துச்சுங்களா, உடனே நம்ம சொர்ணபூமி ஆப் உடைய இது பேஜுக்கு போகணும். போயிட்டு இங்கே மச்சிக்கிட்ட திரும்ப லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிடும். ஆஸ்க் எனிதிங் இன்ல லெஃப்ட் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணணும், பண்ண உடனே இங்கே பேஸ்ட்னு கொடுக்கணும். இல்லையா அங்கே கண்ட்ரோல் சின்னு கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே கண்ட்ரோல் பின்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, பேஸ்ட் ஆனோடனே லோடிங் ஆகும், ஏன்னா அப்லோட் ஆகும். இந்த நம்ம மச்சிக்கு ChatGPTக்கு வந்து அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனோடனையும் இந்த எரரை வந்து ChatGPT படிச்சுட்டு இதோடைய கண்டினியூட்டியை அது கொடுக்கும். திரும்ப எங்கே தப்பு நடந்திருக்குதுன்னு பார்த்து அது எரருக்கு உண்டான கோடை கொடுக்கும். அப்படி அது கொடுக்காம திரும்ப இங்கே கரெக்ட் பண்ணுங்கள் அங்கே கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் ஓரளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம அந்தந்த இடத்துல எக்ஸாக்டாக கோடு எழுதியிருக்கிற அந்த இடத்துல போயிட்டு எக்ஸாக்டாக கிளியர் பண்ணலாம். அப்படி நாலேஜ் இல்லை, நம்மளுக்கு சுத்தமாக தெரியலன்னா அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு திரும்ப ஃபுல் கோடு கொடுன்னு கேட்கலாம், அதையும் பார்க்கலாங்க. நம்ம எப்பவுமே வந்து டைமுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து அதை நோண்டிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் ஃபுல் கோடு கொடுன்னு சொல்லி நானே கேட்டுருவேன். உடனே இருக்கிற ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அது ஃபுல் கோடு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், ஃபோட்டோ தான் நான் அனுப்பிச்சிருக்கிறேன், வேறு எதுவும் பேசலை, வெறும் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணேன். ஓகே மச்சி, இமேஜ் கிளியராக பார்த்தேன், ப்ராப்ளம் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இது லாஜிக் எரர் இல்லை, ஸ்ட்ரக்சர் சின்டெக்ஸ் பிரேக். அதாவது ஸ்ட்ரக்சர்னால் நம்ம வந்து ஒரு இந்த இப்போ ஒரு ஹோம் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் வந்து இது இருக்கணும், ரைட் சைடில் வந்து அது ஆட் என்ட்ரி இருக்கணும், லெஃப்ட் சைடில் ஹிஸ்ட்ரி அப்படின்ற பட்டன் இருக்கணும்னு சொல்கிறதுலாம் வந்து ஸ்ட்ரக்சருங்க. அதில் வந்து கோடு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சின்டெக்ஸ் தான் வந்து கோடு. அந்த சின்டெக்ஸில் வந்து ஒரு பிரேக் ஆகிருக்குது, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, அதனால் சின்டெக்ஸ் பிரேக்குன்னு காட்டுது. நம்ம ஹோம் ஸ்க்ரீன் டாட்டில் இன்கம்ப்ளீட் இருக்குன்னா கோடுக்கு ஃபைனல் ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒரு இருக்குது, எனக்கு தெரியுங்க, அது நான் நினச்சேன். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பாருங்க, லாஸ்ட்டாக ஒரு எண்டிங் வரணும். க்ளோஸ் எண்டிங் வந்து இருந்ததுதான் நினைக்கிறேன், இந்த எண்டிங்கை தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அந்த பாத்திரம் இல்லைன்னா இப்படி வச்சுருங்களா, மினிமைஸ் பண்ணுறோம். இதை வந்து லெஃப்ட் சைடில் இழுத்துட்டு போயிடும். கொஞ்சம் ஷார்ட் பண்ணிங்கன்னா 2 பேஜும் தெரியும். எக்ஸாக்ட் கரெக்டு. இங்கே மச்சி பேசுவார், இங்கே வந்து நம்ம கோடு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். இப்போ வந்து ரூட் ப்ராப்ளம் ஒய் ஸோ மெனி எரர்ஸ், அதாவது நிறைய எரர் காட்டினால இது இங்கே காட்டுற பாருங்க, ரெட் கலரில் தெரியுது பாருங்கள், இந்த லைன் காட்டினால உங்ககிட்ட வருங்க. அதுதான் ஏன் வந்திருக்குன்னு அது சொல்லுது. இந்த ரெட் லைன் தான் ஏன் வந்திருக்குன்னு அது சொல்லுது. அந்த ரெட் லைன் தான் எதனால் வருதுன்னு சொல்லுது. மெயின் எரர் டாப் 1, மிஸ்ஸிங் கான்க்ரீட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் விட்ஜெட்ஸ் பில்டு கான்டெக்ஸ்ட் எரர்.
ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ், எக்ஸ்டர்ன் விட்ஜெட்ஸ். இது என்னன்றது எனக்கும் தெரிலங்க, அது சொல்லுது. ஆக்சுவலாக வந்து எப்போவுமே எரர் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்வேர் கோடருக்கு தான் புரியும். அது ஒரு எரர். ஆனால் விட்ஜெட்டில் ஏதோ எரர், விட்ஜெட் பில்டு பண்ணதில் ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட் எரர் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும்னு சொல்லுது, எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லுது. மீனிங் வந்து அந்த மீனிங் அதில் கொடுத்துருக்கு. ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் பில்டை க்ளோஸ் பண்ணலை. ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் பில்டை க்ளோஸ் பண்ணோம். ஆமாம், பில்டுன்னு சொல்லி நம்ம ஒரு கோடு எழுதியிருப்போம், இங்கே இருக்கும். அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். விட்ஜெட்டு எழுதிட்டு, இதில் வேறு இது வரும், எழுதிட்டு நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு படிச்சிருவாங்க, சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்றைக்கி எடுத்துருவோம். இது உள்ள டீப்பாக கோடு உள்ளெல்லாம் போனோன்னா கன்ஃபியூஸ் தான் ஆகும். அது உங்களுக்கு ஃபுல் கோடே கேட்டு அதுக்கிட்டேருந்து வாங்கிடுறேன். இந்த இடத்துல ஃபுல்லாகவே மாற்றிடலாம் நம்ம, ஓகேங்களா? செகண்ட் எரரு செயின் ரியாக்ஷனு. திரும்பி 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 வந்ததே வந்து அன்டிஃபைன்டு நேமு, அன்டிஃபைன்டு நேம். இன்கம் டிஃபைன் பண்ண முடியல, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் டிஃபைன் பண்ண முடியல. இதுலேயும் வந்து பில்டு பிரேக் ஆகும்போது வேஸ் கோடு எல்லாத்தையும் எரர் காட்டும். இதெல்லாம் ரூட் காஸ் இல்லை, ஓகேங்களா? ஃபைனல் ட்ரூத்து நான் அதுவே கொடுத்துச்சுங்க. காப்பி பேஸ்ட் திஸ் வெர்ஷன் சேஃபு ஹோம் ஸ்க்ரீன் டாட் ஃபுல் க்ளீன் வெர்ஷன். நீங்கள் இதை டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ்னாலே நீங்கள் இங்கே இருக்கிற கோடை தூக்கிடலாங்க, மொத்தமாக தூக்கிடலாம். ஃபுல் கோடு நம்ம போய் கேட்கவே தேவையில்ல, அதுவே கொடுத்துச்சு. ஏன்னா நான் அதே மாதிரி தான் கேட்பேன் மேக்ஸிமம். வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் அதே கோடு தான் கேட்பேன். உங்களுக்கு சொன்னல லாஸ்ட் எண்டிங்கில் வந்து இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து எரர் இருந்தது, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தான் இது கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன்னு சொல்லிடுச்சு. நல்லா பார்த்துக்கணும். இங்கே நம்ம எதில் இருக்கணும்னு பார்க்கணும். ஹோம் ஸ்க்ரீன் டாட்டில் தான் இருக்கிறோமா, இல்லை நம்ம இங்கே போயிட்டு ஹிஸ்ட்ரியில் இருந்துட போகிறோம். ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீன் வரும், இங்கே ஆப் டேட்டில் போகிறோம், ஆப்புன்னு வரும். இது ஹோம் ஸ்க்ரீன், ஓகேங்களா? ஹோம் ஸ்க்ரீனில் தான் நம்ம இருக்கணும். அதுதான் வந்து அப்போ தான் இந்த கோடை வந்து நம்ம கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே ஹோம் ஸ்க்ரீனுக்கு காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ திரும்பவும் பிகினிங்லேருந்து நீங்கள் எல்லாத்துக்கும் கோடு வாங்கணும். எல்லாத்துக்குடைய பழைய கோடுங்களை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிவிட்டு புது கோடுங்களை எடுத்து திரும்ப பேஸ்ட் பண்ணி அது பெரிய ப்ராக்ரஸாக போகும். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஒர்க்காக தான் ஆகும். ஃபைனலாக கூட நம்ம அது பண்ணலாம். இந்த எரரெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம எல்லாத்துக்கும் ஃபுல் கோடு கேட்டோம்னா எரரெல்லாம் கண்டுபிடிச்சது பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு அதுக்கு ஃபைனல் கோடு ஒன்று கொடுக்கும். அதில் 0 எரரே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது ஆப் வந்து இன்னும் நல்லா ஓப்பன் ஆகும். காப்பி கோடு காப்பி பண்ணிட்டோங்களா, லெஃப்ட் கிளிக் பண்ணணும். இங்கே எடுத்துகிட்டு போய் கர்சர் எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் கிளிக் பண்ணோம். திரும்பி இங்கே எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பிளிங்க் ஆகுதுங்களா, இது வந்து செலக்ட் ஆகிடும். அப்போது கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கோடு செலக்ட் ஆகிடும். இருக்கிற கோடு இது வரும், கம்ப்ளீட்டாக கோடு எண்டு வரைக்கும் செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ஏ. அப்புறம் டெலிட் பட்டன் அழுத்திங்கன்னா மொத்த கோடு போயிடும். ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு கோடு கூட கிடையாது. இங்கே நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டீங்க, அதனால் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கீழே வரும். ஒரு சில நேரத்தில் மேலே வரும், கீழே வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பேஸ்ட்டு பட்டனை லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா கண்ட்ரோல் வி கொடுங்க. காப்பிக்கு கண்ட்ரோல் சி, பேஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் வி. இது ரெண்டும் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ ரெட் கலர் லைன் இருந்தது. ஆனால் கோடு ஏதோ கம்மியான மாதிரி இருக்குது. கோடு நிறைய இருந்தது, இதில் ஏதோ கம்மியான மாதிரி இருக்குது. ஆனால் எரர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் சேவ் எஸ், கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ஸை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். அப்போ சேவ் ஆகும்போது பார்த்துங்க, இந்த லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கோடு வந்து கலரு கோலன்னு கலர் கமா அப்படின்னு இந்த இது தான் வந்து லைன் தான் லாஸ்ட்டாக இருந்தது. இது ஒரு வாட்டி நீங்கள் சேவ் கொடுக்கும்போது செக் பண்ணிங்க. அப்படி வந்து இது ஒரு 2 லைன் அது டெலிட் ஆகி ஃபாண்ட் சைஸ் வரைக்கும் தெரிஞ்சுதுன்னா திரும்ப நீங்கள் கண்ட்ரோல் டெலிட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த 2 லைனும் முக்கியம் நம்மளுக்கு. பண்ணிட்டீங்கன்னா சேவ் கொடுக்காதீங்க, ஏன்னா ஆட்டோ சேவ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ எரர் இருந்தது, இப்போ பாருங்கள் வெறும் 9 எரர்ஸ் தான் இருக்குது டெர்மினலில். டெர்மினல் சொன்னது இது வந்து கீழே வந்து நம்மளோட அவுட்புட் பேஜில் வந்து ப்ராப்ளம்ஸ் இப்போ வெறும் வார்னிங்ஸில் தான் இருக்குது. இந்த வார்னிங்ஸ் வந்து ஒன்று ஒன்றா நம்ம பண்ணும்போது கிளியர் ஆகிடும். ஆட் என்ட்ரியில் இப்போ வார்னிங் இருக்குது, 5 வார்னிங் இருக்குது. லாகின் ஸ்க்ரீனில் 4 வார்னிங் இருக்குது. நீங்கள் வார்னிங்கை விட்டுடுங்க, ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஆப் எப்படி டிசைனாக ஓப்பன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இந்த ஃபைனல்
கலர் வரைக்கும் வந்து பாருங்கள், இந்த கலர் வரைக்கும் கடைசி வரைக்கும் வரணும். அப்புறம் ஒய் திஸ் 6 ஒர்க்ஸ்ன்னு போட்டு அது நம்ம எரர் எல்லாம் நம்ம சொன்ன எரர் அதில் காட்டின எரர் எல்லாம் நான் இது பண்ணியிருக்கிறேன், சால்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லுதுங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் வச்சு ப்ளீஸ் ரீடு. Once this file is fixed, 15 plus errors will be disappear automatically. ஆமாம், ஒரு 15 எரருக்கு மேலே ஆட்டோமேட்டிக்லி டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஹிஸ்ட்ரி ஸ்கிரீன் எரர்ஸ் வில் ரெடியூஸ். ஹிஸ்ட்ரி ஸ்கிரீனுடைய எரர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஆப் ரன் ஸ்மூத்தாக ரன் ஆகும்னு சொல்லி சொல்லுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து இதை ரன் பண்ணி பார்க்க சொல்லி அதுவே கொடுக்குதுங்க. அதை ரன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குங்களா, இங்கே அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா டெர்மினல்னு இருக்கும். எப்போவுமே வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறது, ரன் பண்ணுறதுன்றது வந்து அது ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அது இந்த கோடெல்லாம் வந்து வேலை செய்ய வைக்கிறது. இப்போ நம்ம எழுதின கோடெல்லாம் வந்து வேலை செய்ய வைக்கணும்னா ரன் பண்ணி பார்க்கணும். இந்த ரன்னுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம வந்து சிம்பிளாக இதுலேயே ரன் பண்ணிக்க பார்த்துக்கலாம். இதுலேயே ஆல்ரெடி பாருங்கள் எவ்வளோ எரர் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, இங்கே எடுத்துகிட்டு போய் இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டு இதோ இங்கே இருக்கிற 3 ஆப்ஷனையும் 1 by 1 வெயிட் பண்ணி பண்ணுங்கள். FLUTTER ஃப்ளூட்டர்னு கொடுத்தீங்கன்னா எல்லோவில் காட்டும். அப்படியே ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா க்ளீன் போடணும். க்ளீன் வந்து ஒயிட்டில் தான் காட்டும். போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடில் இருக்கிறது, இங்கே இருக்கிற கோடில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு க்ளீன் பண்ணுற மாதிரி, சும்மா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இது பண்ணணும். டெலிட்டிங் பில்டு எல்லாமே காட்டுது பாருங்கள். இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் கொஞ்சம் பேக்கேஜஸ் இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணி விட்டுடும். டெலிட் பண்ணி விட்டுனா நிறைய எரர் காட்டுற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளூட்டர் பப் கெட்டு, இதை காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் கூட பண்ண தேவை, அதுவே வந்துடும். நீங்கள் காப்பிக்கு மட்டும் Ctrl+C கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க, கோடில் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கே கூட கர்சர் நிறுத்துருவாங்க. நீங்கள் பாட்டு இதை எழுது பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ணிங்கன்னா இங்கே டைப் ஆகிடும். இங்கே டைப் ஆகிடுச்சுன்னா அது எரர் ஆகிடும். அதனால் கீழே வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன், ஃப்ளூட்டர் பப்பு கெட்டு போட்டேன்னா என்ட்ரு கொடுக்கணும். வேறு டிபெண்டன்சிஸ் மாதிரி என்னென்ன இதுவும் வந்து நம்ம பேக்கேஜ் வந்து தேவைன்னு சொல்லி அதுவே டவுன்லோட் ஆகிடும். இப்போ இங்கே எரர்ன்றதெல்லாம் போய்டும். இந்த பேக்கேஜஸ் எல்லாம் இது உள்ளே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பேக்கேஜஸை க்ளீன் பண்ணி இருக்குது. க்ளீன் பண்ணோன்னே திரும்ப நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் கொடுத்தோன்னே டவுன்லோட் ஆகிடுது. இப்போ திரும்ப என்ன பண்ணணும், ரன் பண்ணி பார்க்கணும். இதுதாங்க மெயினாக. இப்போ ரன் பண்ணும்போது 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று மொபைலில் ரன் பண்ணலாம், இல்லை இதில் ரன் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 3 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. விண்டோஸ் மூலிமா டெஸ்க்டாப் மூலிமா ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு அதுதான் இப்போ தேவை. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் காட்ட முடியும். ரெண்டாவது க்ரோம் வெப்லேயும் ஓப்பன் பண்ணலாம். க்ரோம் வெப் கூட நம்ம கொடுக்கலாம். திரும்ப க்ரோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், அது மூலிமா கூட ஓப்பன் ஆகும். நான் க்ரோம் பேஜே கொடுத்துக்கலாம்னு தோணுது. சரி பார்ப்போம். க்ரோம் பேஜுன்னு கொடுத்துட்டாங்க. விண்டோஸ் கொடுத்துலாங்களா? சரி, க்ரோம் பேஜே கொடுத்துடலாம். க்ரோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகட்டும். இதே மாதிரி லோகோ ஓப்பன் ஆகும். லோகோ தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி நம்ம ஆப்புடைய அவுட்புட்டு காட்டிடும். அவ்வளோதான். இல்லை மொபைல் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து பிசியிலேருந்து ஒரு டேட்டா கேபிள், அதாவது ஒரு சார்ஜர் கேபிள் மாதிரி ஒன்று எடுத்து மொபைலில் கனெக்ட் பண்ணி டெவலப்பர் மோடுக்கு போகணும். அந்த டெவலப்பர் மோடெலாம் நாங்கள் அப்புறமா சொல்கிறேங்க. மொபைல் ஸ்க்ரீனையும் வர வச்சுட்டு உங்களுக்கு டெவலப்பர் மோடு எப்படி போகிறதுன்னு நான் சொல்கிறேன். அதை பண்ணி பார்த்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் எரர் வரதுக்கான 100% பாசிபிள் இருக்குது. ஏன்னா எனக்கும் கோடு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு கோடு தெரியுன்றதும் தெரியாது. இது எப்படி செய்யணுன்றது நான் ஒரு ChatGPT யூஸ் பண்ணி அது சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ளூட்டர் அதான் அப்பப்போ ஓடுது கை. ஃப்ளூட்டர் ரன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எரர் வந்தால் எரர் காட்டும். இந்த பாருங்க, இப்போ வந்து நம்மளுக்கு கேட்குது ஃப்ளூட்டர் ரன் கொடுத்தோன்னே எதில் ரன் பண்ணணும்னு கேட்குது. விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் ரன் பண்ண போகிறீங்களா, க்ரோமில் ரன் பண்ண போகிறீங்களா, எதில் ரன்? நம்ம வந்து அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணோம். இது ஒரு நேரம் தான் கேட்கும், ஒரு நேரம் கேட்காது. நம்ம 2ன்னு போட்டுருவோம். தான் ரெண்டாவது ஆரம்பிச்சிச்சு. க்ரோம் இது இன்னும் ஒரு க்ரோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இங்கே தெரியுதுங்களா, இதுதான் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குன்றத பண்ணோம். இதில் எரர் வந்ததுன்னா உடனே நின்றுடுங்க. ரெட் கலரில் என்னென்ன எரருன்றதை காட்டிடும்.
அதையும் நம்ம அதே மெத்தடில் ஃபோட்டோ எடுக்கிறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், இல்லை வேறு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இப்படியே கூட எடுக்கலாம். வந்துடுச்சுங்க, ஆப் ஓப்பன் ஆகுது. ஸ்வர்ணபூமின்னு மேலே வந்துடுச்சு பாருங்கள், லோடிங் ஆகுது. இது தாங்க உங்களுக்கு பேஜ். இதில் என்னென்ன நான் கேட்டிருந்தேன், ஆனால் இது என்னென்ன கொடுத்துருக்குன்னு தெரியல. வந்துடுச்சு பாருங்கள், ஸ்வர்ணபூமி. ஓகேங்களா, இது வந்து நான் கேட்டிருந்த ஆப்ஷன். உங்களுக்கு ஆப்பை நம்ம இப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டேன். நிர்வாகி அட்மின் நான் வந்து தமிழ்லேயும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா வந்து விவசாயிகளுக்கு தமிழ் தான் மேக்ஸிமம் தெரியும். ரெண்டாவது எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க தமிழாக இருந்தால். அது வந்து அட்மின். இந்த அட்மின் பேஜுக்கு மட்டும் நான் பாஸ்வேர்டு கேட்டிருந்தேன். இந்த ஓப்பன்ற ஜென்ரல் ஓப்பன் இது வந்து நீங்கள் வந்து அட்மின் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருந்தால் நீங்கள் கூட அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம், என்ன வரவு செலவு ஆச்சுன்றது ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நிர்வாகியில் இருக்குது, பின்னு கேட்குது. பின் வந்து நான் 1 2 3 4 போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, லாகின் கொடுக்குறேன். உள்ளே வந்துடுச்சிங்களா, ஸ்வர்ணபூமியில் மொத்த வருமானம் வந்து 000 இருக்குது, மொத்த செலவு 00 இருக்குது. இப்போ நீங்கள் மொத்த வருமானத்தை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஆகலை, மொத்த செலவு கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஆகலை. அவ்வளோதான். நீங்கள் இங்கே வந்து ஆடு என்ட்ரி ஒன்றுத்தையும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போது இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 2 பேஜ் வரைக்கும் கரெக்டாக இதுவாகிடுச்சு, ரன் ஆகுது. எனக்கு இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல மாட்டேன். ஆப்பை ரீலோட் பண்ணுங்கள். அட்மின் வந்து பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போக முடியுது. ஓகேங்களா, அப்புறம் ரீலோட் ஆச்சுன்னா ஃப்ரண்ட் பேஜ் வரணும். வந்துடுச்சு. இப்போ வந்து பயனரையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பயனருக்கு வந்து பாஸ்வேர்டு தேவை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு தேவை கிடையாது. ஏன்னா செக் பண்ணணும், நம்ம கொடுத்த கோடு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணணும். லாகின் கொடுக்கணும், தவறான பின், அப்போ பாஸ்வேர்டு உள்ள தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நம்ம பாஸ்வேர்டு நான் கொடுக்கல, இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கல, ஆனால் பாஸ்வேர்டு உள்ள தான் இருக்குது. இப்போ பாஸ்வேர்டுக்கு போயிட்டு திரும்ப 1 2 3 4 போட்டு இதில் என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். இவங்களுக்கு மொத்த வருமானம், மொத்த செலவு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அட்மினுக்கும் ஒரே ஆப்ஷன்ஸ் காட்டுது, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ஜென்ரல் பப்ளிக்கும் ஒரே ஆப்ஷன்ஸ் காட்டுது. அப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு எரர் இருக்குது, செகண்ட் பேஜில் நம்மளுக்கு எரர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற எரர் வந்து அட்மிட் மட்டும்தான் கீ இருக்கணும், பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகணும். அவங்க மட்டும்தான் எடிட்டிங் பண்ணணும். இப்போ ஒரு பொருளை ஆட் பண்ணணும், ஒரு பொருளை டெலீட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெறும் வந்து அட்மின் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களுக்கு இதை பார்க்கலாம், பார்த்துட்டு அதில் வந்து ஏதாவது எடிட் அவங்களுக்கு தெரியாமல் கைப்பட்டோ ஏதோ ஒன்று தவறாக வந்து பதிஞ்சிச்சுன்னா, வேறு என்ட்ரி விழுந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு டோட்டல் கணக்கும் பாதிச்சிடும். அதனால தான் நான் இந்த ஆப்ஷன் வச்சுட்டேன். வெறும் அட்மின் மட்டும்தான் இது உள்ள என்ட்ரி போட முடியும். கணக்கு வழக்கங்களில் என்னென்ன விஷயம், இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதில் நிறைய கேட்டு நிறைய டெவலப் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. இப்போ ஒரு பேஜாக வருது, ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இவர்கிட்ட சொல்லலாம். திரும்ப வேணும்னா நான் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், நான் இந்த மெத்தடும் யூஸ் பண்ணுவேன். இல்லை ஒரு நேரத்தில் இந்த கோடுடைய எரரையும் பார்த்துட்டு அதில் நம்ம கோடு என்ட்ரி பண்ண முடிஞ்சா பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக போகிறதுனால நான் என்ன பண்ணிடுறது, மோஸ்ட்லி வந்து நானே சரி பண்ணிக்கிறது. ஃபோட்டோ எடுத்து போட்டு வந்துச்சுங்களா, இதை வந்து காப்பி பண்ணுறோம், இங்கே கிளிக் பண்ணுறோம், திரும்ப பேஸ்ட் பண்ணுறோம். என்ன கேட்குது, இது கொடுத்துச்சுலாம். நெக்ஸ்ட் கண்டினியூஷன் டைப் மச்சி கண்டினியூ, ஐ வில் கனெக்ட் ஹோம் ஹிஸ்ட்ரி கேட்டகரி டோட்டல் ப்ராப்பர்லி. ஹிஸ்ட்ரியும் இதையும் வந்து நான் அடுத்தது கண்டினியூ பண்ணட்டுமான்னு கேட்குது. இந்த இமேஜ் கொடுத்தா வேறு எதுவும் கிளிக் ஆகுது, இமேஜ் அப்லோட் ஆகல, ஈஸியாக வருமே. திரும்ப வாட்ஸ்அப் வாங்க. ஒருவேளை நம்ம காப்பி இமேஜுக்கு பதிலாக காப்பி நம்பர் எதனா கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். நடிச்சு பாருங்க. இப்போ அப்லோட் ஆகுதுங்களா. இப்போ அது என்ன, அதுக்கிட்ட வந்து நம்ம கீழே சொல்லிடலாம், மச்சி அட்மினுக்கு மட்டும்தான் பின் ஆப்ஷன்ஸ், ஓப்பன் கிடையாது.
வெறும் இங்கிலீஷில் போடுறதுங்க. நம்ம லாங்குவேஜில் எந்த அளவுக்கு இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ஆப்பு டெவலப் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா பொறுமை வேணுங்க. இந்த மாதிரி எரர்லாம் வந்தால் பொறுமை வேணும். ரெண்டாவது கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்து அதை சரி பண்ணுறக்கூடிய அளவுக்கு ஒரு இது வேணுங்க, கூர்ந்த அறிவு வேணும். கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும், அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மிஸ்டேக்கை திரும்பி திரும்பி பண்ணும்போது நம்மளுக்கு அதை பற்றின நாலேஜ் வரும். எனக்கும் அப்படி தான் வந்தது. ஆல்ரெடி நான் வந்து HTML கோட் பண்ணியிருக்கிறேங்க. அது வந்து ரொம்ப சின்ன வயசில் நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ அது ஞாபகம் எனக்கு எதுவுமே இல்லைங்க. HTML தான் ஃபஸ்ட்டு லாங்குவேஜாகவே இருந்தது. அதை வச்சு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைமில் வந்து அதில் நான் கிளாஸுக்கு போய் அது பண்ணியிருக்கிறேன், கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ 0, ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அதில் ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று டைப் பண்ணி வர வைப்பாங்க, அது மட்டும் ஞாபகம் இருக்குது கோடில். HTML யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்டு, அந்த காலத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஹலோ வேர்ல்டு தான் வந்து நம்ம கோடுக்கு போட்டு ஃபஸ்ட்டு எழுதுகிற என்ட்ரியாக இருக்கும். ஓகேங்களா, இது கிடையாதுன்னு வந்துடுச்சு, போட்டிருக்கேன். அதோடு சேர்ந்து சில விஷயங்களையும் நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான போட்டலாம். நமக்கு தேவையான வேலை ஆப்பில் நான் என்னென்ன சொன்னோ அந்த விஷயங்களையும் ஹோம் பேஜில் ஆட் பண்ணிவிடு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருக்குதுன்னு சொல்லிடுவோம். ஹோம் ஸ்க்ரீனும் ஒர்க் ஆகுது. அதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஆனால் ஹோம் ஸ்க்ரீனில் நாம் கேட்ட விஷயங்கள் காட்டவில்லை. லைன் போடு. இப்போ நம்ம நான் சொல்லியிருக்கிற விஷயத்த நல்லா படிச்சு பாருங்க. மச்சி அட்மினுக்கு மட்டும் பின் ஆப்ஷன், அட்மினுக்கு மட்டும்தான் பின் ஆப்ஷன், அட்மினுக்கு மட்டும்தான் பின் ஆப்ஷன், ஓப்பனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஓப்பன்லேருந்து அந்த பின் ஆப்ஷனை எடுத்துரும். ஓகேங்களா, ஹோம் ஸ்க்ரீன் ஒர்க்கு ஆகுது. அதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், ஹோம் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது, அதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் காட்டுது. ஆனால் ஹோம் ஸ்க்ரீனில் நாம் கேட்ட விஷயங்கள் இல்லை, காட்டவில்லை. நான் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன். அந்த ஆட் என்ட்ரி கேட்டிருந்தேன், ஹிஸ்ட்ரி பார்க்குற பட்டன் கேட்டிருந்தேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் கேட்டிருந்தேன், அப்புறம் பேக் பட்டன் கேட்டிருந்தேன். ஓகேங்களா, பேக் பட்டன்னா திரும்ப லாகின் பேஜுக்கு வரணும். இப்போ ஆட் ஸ்க்ரீனில் இருக்கிறோன்னா பேக் பட்டன் கொடுத்தோன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஹோம் ஸ்க்ரீனில் பேக் பட்டன் கொடுத்தோன்னா லாகின் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். பேக் 1 by 1 பின்னாடி போகிற மாதிரி. ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் PDF கேட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து ஆட் பண்ணல, ஏன்னு தெரியல. நம்ம இப்போ இது என்ட்ரி கொடுப்போம், அதுவே சொல்லும். சூப்பர் மச்சி, இமேஜ் ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷன் ரெண்டுமே கிளியர். நீ சொன்னது கரெக்டு. இப்போ ஆப்பு ஆஃப் ரைட் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா, அது பாதியில் தான் இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. நம்ம எக்ஸாக்டாக என்ன மிஸ்ஸிங், ஏன் காட்டலை, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்கிறேன். காமாக ரீட் பண்ணு. எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ஒரு ஹியூமன்ஸு ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்குங்க. ஒரு டீச்சர் கூட நம்மக்கிட்ட இவ்வளோ சாஃப்டாக ஒருத்தவங்ககிட்ட பேச முடியுமான்னு தெரியல. அதனால தான் நான் வந்து இது மூலயமா நீங்கள் எரர் பண்ணி கற்றுட்டு நீங்கள் நல்ல டெவலப்பராக ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது மூலயமாவே நம்ம கோடு படிக்கவும் முடியும். கோடுக்கு டெய்லி ஒரு மணி நேரம் கிளாஸ் செலவு பண்ணிங்கன்னா இது எழுதுகிற கோடை நம்மளே எழுதி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கால்குலேட்டர், ஒரு அமௌண்ட்டு போட்டால் பெருக்கிறது, கூட்டுறது, வகுக்கிறது, கழிக்கிறது, இந்த 4 ஆப்ஷன் பண்ணுற ஒரு சின்ன கால்குலேட்டரை பேசிக்காக என்ன கோடு யூஸ் பண்ணி நம்ம பண்ணலான்ட்டு கேட்டு அந்த கோடுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டு 1 by 1 நம்ம செஞ்சோன்னா நம்ம சின்ன கால்குலேட்டரை நம்ம ரெடி பண்ண முடியுங்க.
அதான் அந்த முதல்ல செய்ய ஆரம்பிச்சோன்னா நம்ம ஒன்று ஒன்றா செய்ய முடியும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கோடு வந்து நம்ம எழுதி நம்ம அந்த டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆப் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, ஒரு 1 மந்த்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் திரும்ப திரும்ப நம்ம வந்து கண்டினியூவாக செய்ய முடியல. இப்போ ஒரு 1 வீக் உட்காந்து கண்டினியூவாக டெய்லியும் நம்ம உட்காந்தோன்னா இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து என்னால் அது பண்ண முடியல. ஏன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாக தான் இது செஞ்சிட்ருக்குறோம். சரி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாலேஜுக்காக தான் நான் தெரிஞ்சுக்கலாம், அதை வந்து உங்களுக்கும் சொல்லலாம், ஏன்னா நீங்களும் கற்றுப்பீங்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அது வந்து சொல்லுது கரண்ட் ஸ்டேட்டஸ் யூஆர் ரைட் அட்மின் ஓப்பன் லாஜிக். ஓகேங்களா, அட்மினுக்கு மட்டும் ஓப்பன் லாஜிக் இருக்குது, அதாவது பின் வருது. ஓப்பனில் வந்து பின் இல்லைன்னு சொன்னது தப்பாக போச்சு. பின் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, ஓப்பனுக்கும் பின் ஒர்க் ஆகுது, ஆனால் பின் வேணான்னு சொல்லணும். இருந்தாலும் இதை எடுத்துக்கும், பின் இல்லைன்ற ஆப்ஷனை எடுத்துக்கும். இது கரெக்ட் பிஹேவியர், இங்கே எந்த பக்கும் இல்லை, குட்டு, இங்கே பக் இல்லைன்னு சொல்லிச்சு. ஆக்சுவலாக இங்கே தான் பக் இருக்குது, நம்ம அதை கரெக்டாக சொல்லலை, இதுதான் இங்கே மிஸ்டேக். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்றதை தெளிவாக சொல்லணும். ஓப்பனுக்கும் பின்னு தான் வேலை செய்யுது, ஆனால் எனக்கு பின்னு தேவையில்லைன்னு நான் என்ட்ரியில் டைப் பண்ணியிருந்தேன்னா இதுக்கு அது புரிஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம சொன்ன விஷயம் வந்து ஓப்பனுக்கு பின்னு இல்லைன்னு சொல்லிட்டேன், அது தப்பு. நம்ம அதை திரும்ப மாற்றி சொல்லிக்கலாம். இது கரெக்ட் பிஹேவியர் இல்லை. ஓகேங்களா, ரியல் ப்ராப்ளம் ஹோம் ஸ்க்ரீனும் ஒர்க் ஆகுது, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் காட்டுது, ஆனால் நம்ம கேட்ட விஷயங்கள் காட்டலை. ரூட் காஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, ஹோம் ஸ்க்ரீனுக்கு டேட்டா கான்செப்ட் பண்ணலை, டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலை. இப்போ நடக்கிறது வந்து டோட்டல் இன்கம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 0 இட்ஸ் டம்மி யூஏ. அதாவது 2வது பேஜ் வந்து டம்மி யூஏ பாருங்கள். இது வந்து டம்மி யூஐ தான், மொத்த வருமானம் மொத்த செலவுன்ட்டு டம்மி யூஐ. இங்கே பாருங்கள், இதுலேயும் எரர் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கேட்டிருந்தோம், இங்கே மொத்த வருமானம் கொடுத்துட்டு இங்கே ஸ்வர்ணபூமி இங்கிலீஷில் மாற்றிருக்கு. இதையே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்வர்ணபூமி வந்து இங்கிலீஷில் இருக்குது, அதே தமிழில் மாற்றணும். இதெல்லாத்தையும் இங்கே பார்த்து 1 by 1 நம்ம பார்த்து இங்கே கொடுத்தோன்னா இந்த கோடை கரெக்டாக எழுத ஆரம்பிச்சிடும். இந்தமாரி அதுமாரி நம்ம என்னென்னலாம் வேலை செய்யுதுன்னு சொன்னால் அந்த கோடை வந்து லாக் பண்ணிகிட்டே வரும், மெமரியில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். ஏன்னா கரெக்டான கோடை எல்லாத்தையும் சேவ் பண்ணிகிட்டே வரும். ஃபைனலாக நம்மளுக்கு அவுட்புட் நான் இந்த ஸ்டேஜுக்கும் வந்துட்டேன். எங்கேயோ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால திரும்ப 0ல் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மெமரியில் அதுக்கு இருக்குது, நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் இருக்குது. திரும்பி அதை கரெக்டாக கொண்டு வரது தான் இப்போ என்னுடைய வேலை. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி அண்ட் என்ட்ரி ஹோம்ஸ் போகலை, இன்னும் அந்த இதுக்கு ஆப்ஷனுக்கு போகலைன்னு சொல்லுது. என்ட்ரி போட முடியல, ஹிஸ்ட்ரி பார்க்க முடியல, அந்த ஸ்க்ரீனுக்கே நான் இன்னும் போகலைன்னு சொல்லுது. டேட்டா ஃப்ளோவும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஷுட் பி ஒர்க் சிம்பிள். ஆட் ஸ்க்ரீன், ஹிஸ்ட்ரி, லார்ஜ் லிஸ்ட் ஸ்டோரேஜ், ஹோம் ஸ்க்ரீன், டோட்டல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இதுதான் நம்ம இருக்கிறது ஹோம் ஸ்க்ரீனில். இதில் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் காட்டும். ஆட் ஸ்க்ரீனில் இதெல்லாம் இருக்குன்றதை அது ஒன்று ஒன்றா சொல்லுது. ஹோம் ஸ்க்ரீனில் டேட்டா வரல, ஹிஸ்ட்ரி ஆட் என்ட்ரி போடணும். ஓகேங்களா, ஃபைனல் ஃபிக்ஸு ஹோம் ஸ்க்ரீன் டேட்டா கனெக்டு. நம்ம சிம்பிள் அண்ட் சேஃப் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஷேர்டு ஆப் டேட்டா சில சிங்கிள் டன், நோ ப்ரொவைடர் கன்ஃபியூஷன். ஆப் டேட்டான்னு ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம், அதில் வந்து இந்த கோடை க்ரியேட் பண்ண சொல்லுது. ஆட் ஸ்க்ரீனு ஆப் டேட்டா ஆப் டேட்டாவில் இதை போடணும், இந்த கோடை போடணும். ஆட் என்ட்ரி ஸ்க்ரீனில் இந்த கோடை போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்பவும் போல் எல்லாத்துக்கும் ஃபுல் கோடு கொடுன்னு போடலாம். எல்லாத்துக்கும் ஃபுல் கோடு போடலாம். என்னென்ன ஆப்ஷன் கேட்டிருந்தனோ அதெல்லாம் இதில் ஆட் பண்ணேன். இதில் ஃபுல் கோடுன்னு போடுவோம், என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம கண்டினியூவாக உட்காந்து இதை பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, லிப்பு மெயின் டாட் லிப்புன்னு நான் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் காட்டினாங்களே, இங்கே லெஃப்ட் சைடில் காட்டியிருந்தேன் பாருங்கள். உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். காட்டியிருந்தேன் பாருங்க, இதுதான் வந்து அந்த விஎஸ் கோட் பேஜ். இதில் வந்து லிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து லிப்பில் வந்து மெயின் டாட்
மெயின் டாட்னா இந்த லிப்பில் வந்து அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா மெயின் டாட். இதெல்லாம் நம்ம ஓப்பன் க்ரியேட் பண்ணணுங்க, இதில் ஆல்ரெடி இருக்காது. இதில் பாருங்க, மெயின் டாட். இதுதான் வந்து மெயின் டாட்டுடைய கோடை வந்து அங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். எடிட்டை கொடுக்குறீங்க, திரும்பி இங்கே வந்து காப்பி பண்ணுறீங்க. இந்த கோடை வந்து காப்பீடுன்னு காட்டுது, ஏதோ மெயின் டாட்டுடைய கோடு. இங்கே மெயின் டாட் இருக்குது, இங்கே வந்து திரும்ப அது பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணோன்னே இந்த கோடு வந்து இங்கே வந்துருச்சுங்களா. கண்ட்ரோல் எஸ் கொடுங்க, கண்ட்ரோல் ஏ வைத்திக்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இங்கே ஒரு வாட்டி ஃபைனலாக செக் பண்ணிங்க. இந்த கான்ஸ்ட்டும் வந்து எரர் காட்டுங்க. இது ஏன்னா எரர் காட்டுது, ஒரு இதுவே இல்லைன்னு சொல்லுது. ஆனால் இங்கே கோடில் எப்போவுமே எழுதுது, ஏன்னா நம்ம கரெக்டான கோடு அப்போது கரெக்ட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் கவனமாக செஞ்சோன்னா இது என்னால் செய்ய முடியும்னு தோணுது. இப்போ கூட எனக்கு டைம் ஆகுது, ஆஃபீஸ் கிளம்புன்னு சொல்லிட்டு மைண்டு வருது. இப்போ ஹிஸ்ட்ரி, அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து இந்த கோடு ஹிஸ்ட்ரியில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ, டெலிட்டு, திரும்ப காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட்டு. ஓகேங்களா, கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்தோம்னா திரும்ப வந்து ஆப் டேட்டா இது இங்கே இருக்கும் பாருங்கள். இருக்குது பாருங்கள், டேட்டான்னு ஒரு இதெல்லாம் நம்ம வந்து டேட்டான்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். ஆப் டேட்டான்றது ஃபைலு, இது வந்து டேட்டான்றது ஃபோல்டர். லிப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நேம் வந்து டேட்டான்னு கொடுக்கணும். அதேமாரி டேட்டாவில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபைலுன்னு கிரியேட் பண்ணணும். நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணது ஃபைல் இது. ஓகேங்களா, ஆப் டேட்டா கிளிக் பண்ணோன்னே இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே காப்பி கோடு, திரும்ப இங்கே செலக்டு, கண்ட்ரோல் ஏ, டெலிட்டு, பேஸ்ட்டு. இதில் எரர் நிறைய இருக்குது. ஓகேங்களா, திரும்ப காப்பி கோடு. இது வந்து லாகின் ஸ்க்ரீன், அதாவது நம்ம மெயின் பேஜுக்கு சொல்லியிருந்தால லாகின் ஸ்க்ரீனில் ஏகப்பட்ட எரர் இருக்குதுன்ட்டு, அதுக்குண்டான இது லாகின் ஸ்க்ரீன். அதேமாரி டெலிட்டு, லாகின் ஸ்க்ரீன் ஆல்ரெடி காப்பி கோடு, லாகின் ஸ்க்ரீனை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே தான் வந்து நான் பண்ண தப்பு, என்னை விடலை, மாற்றி பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். அதில் தான் நான் தப்பு பண்ணேன். திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு, ஹோம் ஸ்க்ரீனு இது இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணுறோம். ஹோம் ஸ்க்ரீன் ஆல்ரெடி நம்ம கோடு கொடுத்தது ஞாபகம் இருக்குங்களா. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹோம் ஸ்க்ரீன் கோடு தான் வாங்கணும். இது கொடுத்துருக்கோம். இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயும் ஒரு எரர் இருக்குது. அப்புறம் ஆட் என்ட்ரி ஸ்க்ரீன், ஆட் என்ட்ரி ஸ்க்ரீன் இங்கே இருக்கு, பட்டன். ஓகேங்களா, ஆட் என்ட்ரி ஸ்க்ரீன். அப்புறம் ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன் வேறு, ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீன் வேறு. ஏதோ இருக்குது ஹிஸ்ட்ரி ஸ்க்ரீன். இங்கே வந்து அங்கேயே செலக்ட் ஆகிடும். இங்கே கிளிக் பண்ணிக்கலாம், இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அங்கேயும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ, டெலிட்டு, திரும்ப காப்பி கோடு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 10 வாட்டி கூட காப்பி பண்ணிங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே பண்ணிட்டோமே நினச்சி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கோடு மாறிடும், நம்மளுக்கு தான் தேவையில்லாத இது வந்துடும். இப்போ ஃபைனல் ரிசல்ட்டு என்னென்ன சொல்லி பாருங்க. அட்மினுக்கு பின்னு, ஓப்பனுக்கு நோ பின்னு. ஓகேங்களா, கிளியர் ஆகிடுச்சு. அப்போ அது கிளியராக தான் இருக்குது. ஆட் என்ட்ரி ஒர்க்ஸ் ஆகும். ஹோம் இன்கம் எக்ஸ்பென்ஸ் ரியல் டேட்டா. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியில் ஸோ என்ட்ரி நம்ம இங்கே இன்கம் எக்ஸ்பென்ஸில் போட்டோன்னா இங்கே வந்து ஹிஸ்ட்ரியில் காட்டிடும். நோ டம்மி, நோ ப்ரோக்கன் ஸ்ட்ரக்சர். அதை நெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்புறம் போய்டுவோம். நம்ம இங்கே டெர்மினலுக்கு வந்துடுவோம். டெர்மினலாக நம்ம ஆல்ரெடி பண்ணதான். இப்போ என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஆப்பை வந்து இங்கே ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அது ஒரு இந்த ஆப்பு இங்கே ரன் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இது என்னென்னா க்ளோஸ் பண்ணணும். இங்கே வந்து நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ண வைக்கணும். ஒன்று அதை க்ளோஸ் பண்ணால் இங்கே க்ளோஸ் ஆகிடும், இல்லைன்னா இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் சீன் கொடுத்தா எஸ்ஆர் நோன்னு கேட்கும். நீங்கள் எஸ்னுக்கு ஒய் அழுத்தி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி இந்த மாதிரி வந்துடும், நம்ம ஆப்புடைய டீட்டெயில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ இது வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ஃப்ளூட்டர் க்ளீனும் கொடுக்கணும். மோடு ஃப்ளூட்டர் க்ளீன் கொடுத்துட்டுங்களா. அதுக்கப்புறம் ஃப்ளூட்டர் ரன்.
ஃப்ளோட்டர் ரன் வேணாங்க. பைப் அவுட்டர் பப்பு கேட்டுங்க. கொஞ்சம் நடுவில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எல்லாம். இதுக்கு தான் நம்ம நைட்டில் பண்ணுறது. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் காலையில் பண்ணிடலான்னு தோணுச்சு. சரி காலையில் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ரன்னு கொடுப்போம். எரர் வந்தால் கூட நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ரன்னு கொடுக்குறேன். குரோம் வெப்பில் தான் இருக்குது, பார்த்துங்க. இதில் வந்து கேட்குது, திரும்ப கேட்குது. நீங்கள் 2 கொடுத்துருங்க. 2 கொடுத்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கோடு கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். எரர் இருந்தாலும் இது வந்து 12 இருக்குது பார்த்தீங்களா? இது ஒன்றும் இல்லை, வார்னிங்ஸாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரன் ஆகட்டும். இப்போ ஏதாவது நம்ம நோண்டோன்னா நின்றுடும். ஓகே, ஆப் ஓப்பன் ஆகுது. வந்துருச்சுங்களா நிர்வாகி. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் ஆல்ரெடி அட்மின் கோடு இருக்குது. இதுக்கு கோடு இருக்குதான்னு செக் பண்ணிடும். மாற்றி கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தவறான பின், திரும்ப அதே எரர் இருக்குது. இன்னும் கண்டினியூ பண்ணுது, பின்னுக்கு கேட்குது. அப்போது பின்னு கொடுத்தா இது உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் மாற்றணுங்க. ஏன்னா மாற்றினா தான் நம்மளுக்கு வேலைக்கு ஆகும். தெரியல, ஓப்பன் ஆகலை. 1 2 3 4 ஓப்பனே ஆகலாங்க. இது ஏதோ திரும்ப எரர் வருது. நம்ம என்னன்றதை இதுக்கிட்ட சொல்லி தான் நம்ம அடுத்தது கரெக்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கூட அப்படியே ரன் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதை கூட நம்ம வந்து விஎஸ் கோடு கூட நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் தான் நம்மளுக்கு இருக்குது. இன்னொரு ப்ராஜெக்ட் வேணும்னா கூட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் கூட நம்ம செஞ்சுட்ருக்கலாம். எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ராஜெக்ட் உண்டான டீட்டெயில்ஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம சொர்ணபூமி ஆப்போடைய ப்ராஜெக்ட் இருந்ததுனால இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்களோ அப்படியே ஓப்பன் ஆகும். சரி, நானும் ChatGPT-யை க்ளோஸ் பண்ணுறேன். இல்லை சொல்லிடுறேன். மச்சி, நான் ஈவினிங் ஆர் டுமாரோ என்னடா இது ஸ்பெல்லிங்கே வர மாட்டேது. ஸ்பெல்லிங்கே பார்த்தலாம். இப்படி தான் அர்ஜென்ட்டில் டபுள் ஓ போட்டுன்னு வரும். டுமாரோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். சரி மச்சான், நோ வரிஸ் அட் ஆல். நம்ம கரண்ட் ஸ்டேட்டு சேஃப் அண்ட் லாக்டு. இப்போ நம்ம என்ன இதில் இருக்கிறோமோ அது சேஃபாக லாக் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்லுது. இந்த பாருங்க இங்கே இருக்குது. சொர்ணபூமி ஆப்பு டெவலப்பர் மோடில் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ் கோடு டன்னு இது வந்து சொல்லியிருக்கு. இது கொடுத்த கோடு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் கோடுன்னு சொல்லுது. இந்த லாஜிக் கரெக்டுன்னு சொல்லுது. ஆனால் ஆக்சுவலாக இந்த லாஜிக் ஒர்க் ஆகலை. ஹோம் என்ட்ரி நம்மளுக்குள்ளேயே போகல. இங்கேருந்து அடுத்த செகண்ட் பேஜ் ஹோம் என்ட்ரி பேஜுக்கே போகல. ஹோம் என்ட்ரி பேஜில் தான் ஆட் என்ட்ரி ஹிஸ்ட்ரி டேட்டாலாம் இருக்கும். அதுக்குள்ளேயே போகல நம்மளுக்கு. ஈவினிங் இல்லை டுமாரோ மார்னிங் வந்துடலாம். இங்கே இருந்து தான் எக்ஸாக்டாக கண்டினியூ பண்ணுவேன். ரிப்பீட் இல்லை. அதாவது நான் ஏற்கனவே இந்த ரிப்பீட் இஷ்யூ எனக்கு இருந்ததுங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன். அதை வந்து இங்கே சொல்லுது. பேசிக்கு திரும்ப மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான், இதுக்கு அடுத்தது தான் ஸ்டெப்புன்னு சொல்லி சொல்லுது. அவ்வளோதான். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் ஆட் ஆனு கேட்டிருக்கிறேன். வரும்போது சிம்பிளாக மச்சி கண்டினியூ சொர்ணபூமின்னு டைப் பண்ணினா போதும்னு சொல்லுதுங்க. இந்த வேர்டை வந்து நான் கண்டினியூ சொன்னேன்னா அது இந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மச்சி கண்டினியூ சொர்ணபூமி. ஓகேங்களா? லைக்கை போட்டு விட்டு க்ளோஸப் போட்டு விட்ருங்க. ஃபஸ்ட் வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ணுறேங்க. இதை இங்கே க்ளோஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதோட இன்றைக்கி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய கண்டினியூஷன் என்னென்ன எரர் வந்ததோ ஒவ்வொன்றா நம்ம கரெக்ட் பண்ணி இந்த ஆப்பை வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போகலாம். அதை வந்து இனிமேட்டு வரும் வீடியோக்கெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு எனக்கு தோணுது. முடிஞ்ச அளவுக்கு இதில் எதனா ட்ரிம் பண்ண முடியுதோ நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் தான் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் என்ன மாதிரியான வீடியோக்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு அதை நான்
பண்ண முடியும். ஏன்னா ChatGPT வச்சு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம செய்ய முடியும். ChatGPTயோ ஜெமினியோ என்ன ஏஐ யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியும், செய்ய முடியும். அதனால் உங்களுடைய மூளையை பயன்படுத்தி என்னுடைய ஒரு மூளையை வச்சு நான் தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பல மூளைகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் கேட்குற கேள்விகளில் அதுலேருந்து ஒரு விஷயம் பிறக்கலாம். அதை நம்ம செஞ்சு பார்த்து வருமா வராதான்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் லேர்னிங் சம்மந்தப்பட்ட சேனல் தாங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க எதுவுமே தெரியாதவங்க கூட இதை கற்றுக்கலாம். அதாவது என்ன மாதிரி தெரியாத ஸ்டேஜில் இருந்து இப்போ நான் இந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நான் கற்றுட்ருக்குறேன். அதே அளவுக்கு நீங்களும் கற்றுக்கலாங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.
கண்டினியூ சார்னு